ஒரு காலத்தில் கத்தி தான் இருந்தது, கத்தியை வைத்துக்கொண்டு நாம் சண்டை போட்டோம். துப்பாக்கி வந்த பிறகு எதற்கு மறுபடியும் கத்தியை வைத்துக்கொண்டு சண்டை போட வேண்டும்? ஜேம்ஸ் பாண்ட் படம் ஒன்று உண்டு. ஜேம்ஸ் பாண்ட் அமர்ந்திருப்பார், அங்கிருந்து ஒருவர் வருவார். அவர் பலவிதமான தற்காப்பு கலை சமிக்ஞைகளை எல்லாம் செய்வார். அதை பார்த்து கொண்டிருந்த ஜேம்ஸ் பாண்ட் ஒரு துப்பாக்கி எடுத்து அவரை சுட்டு விடுவார். அவ்வளவுதான். இந்த தற்காப்பு கலைகளை பொறுத்தவரை இதில் மொத்துவதை விட இவர்கள் கத்துவது அதிகமாக இருக்கிறது. குத்துவதற்கு பயப்படாவிட்டாலும் கத்துவதற்கு பயப்பட வேண்டும் என்றுதான் இதை கற்றுத்தருகிறார். நான் படித்திருக்கிறேன். முல்லா நஸ்ருதீன் தன் மகனுக்கு காலையில் கராத்தே கற்றுக்கொண்டிருந்தார். அப்போது வந்தவர் கேட்டார், என்ன உன் மகனுக்கு கராத்தே கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிறீர்கள்? ஒரு 5 பேர் வந்தால் அவர்களை விரட்டுவதற்காக நான் என் மகனுக்கு கராத்தே கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிறேன். சரி, 6 பேர் வந்தால் மாலையில் வந்து பார். மாலையில் என்ன பயிற்சி கொடுக்கிறீர்கள்? 6 பேர் வந்தால் வேகமாக ஓடுவதற்கும் பயிற்சி கொடுக்கிறேன் என்று குறிப்பிட்டார். நாம் ஒன்றை மனப்பாடம் செய்கிற போது நம்முடைய நினைவாற்றல் மங்கிவிடுகிறது, இயல்பாக இருக்கிற நினைவாற்றல் தேங்கி விடுகிறது என்பதை உணர வேண்டும். ஒரு கதை ஒன்றை சொல்லுவார்கள். ஒரு மன்னன் அறிவிப்பு செய்தான், நான் இதுவரை கேள்விப்படாத பாடல் ஒன்றை இயற்றிக்கொண்டு யாராவது வந்து வாசித்தால் நான் அவனுக்கு பரிசு தருகிறேன். அந்த மன்னன் ஏக்க சந்த கிரகி. ஒரு முறை கேட்டால் மனப்பாடம் செய்து விடுவார். அவருடைய அமைச்சர் 2 முறை கேட்டால் மனப்பாடம் செய்து விடுவார். அவருடைய பணிப்பெண் 3 முறை கேட்டால் மனப்பாடம் செய்து விடுவார். ஒருவன் யார் வந்தாலும் சரி, அவர்கள் எந்த பாடல் சொன்னாலும் இதை நான் ஏற்கனவே கேட்டுவிட்டேனே என்று இவர் சொல்லுவார். நான் மட்டும் கேட்கவில்லை, என் அமைச்சர் கூட கேட்டிருப்பார் என்று நினைக்கிறேன். அமைச்சர் அவர் தான் 2 முறை கேட்டால் மனப்பாடம் செய்து விடுவார். அவர் சொல்லுவார், நாங்கள் மட்டுமல்ல எங்கள் பணிப்பெண்ணை கேட்கலாம்னா அவர் 3 முறை கேட்டதனால் அவர் சொல்லிவிடுவார். எவ்வளவு புதிய பாடல் வந்தாலும் பரிசு கொடுக்க மாட்டார். ஒரு புலவர் பார்த்தால் இந்த மன்னர் பயங்கர தந்திரம் செய்கிறார் என்று சொல்லி அவர் மன்னருடைய அறிவிப்பு கேட்காத பாடலை யாராவது பாடினால் அவர்கள் அந்த பாடலை வைத்தால் அதற்கு இணையான தங்கத்தை நான் கொடுத்து விடுகிறேன். ஒரு புலவர் வந்தார், மனசிலேயே நுழையாத கடாமுடா பாடல் ஒன்றை எடுத்து விட்டார். மன்னனால் திருப்பி சொல்ல முடியவில்லை, இவர் சொல்ல முடியாததால் மந்திரியால் சொல்ல முடியவில்லை, பணிப்பெண்ணாலும் சொல்ல முடியவில்லை. சரி, பாடலை கொண்டு வாருங்கள், நான் பரிசு தருகிறேன் என்றார். அவர் நான் பாறையிலே இந்த பாடலை எழுதியிருக்கிறேன் என்று ஒரு பாறையை தூக்கி கொண்டு வந்தார். மொத்த கஜானாவில் இருக்கிற தங்கமும் காலியானது என்று கூறுவார்கள். நீங்கள் ஒன்றை திரும்ப திரும்ப கேட்டால் அல்லது திரும்ப திரும்ப படித்தால் அல்லது திரும்ப திரும்ப ஒன்றை அபியாசம் செய்தால் நம் மூளையின் நரம்பணு முடிச்சுகளில் அது வலுப்பட்டு விடுகிறது. நியூரான்ஸ் உள்ள சினாப்சிஸ் என்கிற பகுதி வலுவடைந்து விடுகிறது. அதுதான் நினைவாற்றலை வலுப்படுத்துகிறது. உதாரணமாக, நமக்கு ஒரு பகுதிக்கு செல்ல வேண்டும் என்றால் வழி தெரிவதில்லை. ஆனால் நம்முடைய ஓட்டுநர்கள் அந்த பகுதிக்கு ஒரு முறை சென்றால் அடுத்த முறை அவர்கள் யாரையும் விசாரிக்காமல் சென்று விடுவார்கள். காரணம், அவர்களுக்கு இடைவெளி நுண்ணறிவு அதிகமாக இருக்கிறது. மூளையில் எந்த பகுதி இடைவெளியை தீர்மானிக்கிறதோ அது வலிமையாக இருக்கிறது. திரும்ப திரும்ப பயன்படுத்துகிற போது அந்த நரம்பணுக்கள் வலுப்படுகிறது. அதை போலத்தான் இசையை யார் பயில்கிறார்களோ அவர்களுக்கு அந்த மூளையின் நரம்பணுக்கள் வலுப்பட்டு விடுகின்றன. எனவே ஒன்றை திரும்ப செய்கிற போது வலுப்படுகிறது. லண்டனிலே இருக்கிற அந்த ஓட்டுநர்களுடைய இட நெரிசலின் காரணமாக கிடைக்கிற அனுபவம் என்பது அவர்களுக்கு ஸ்பேஷியல் இன்டெலிஜென்ஸ் என்று சொல்லப்படுகிற அந்த இடைவெளி நுண்ணறிவை அதிகப்படுத்தி விடுகிறது என்று கூறுகிறார்கள். அதனால் ஒன்றை கற்றுக்கொள்வதை நினைவாற்றலின் மூலம் நாம் மேம்படுத்தினால், அதை செய்முறையின் மூலம் நாம் மேம்படுத்தினால், அது எளிதிலே நம்முடைய நரம்பணு முடிச்சுகளை வழிப்படுத்தி எப்போதும் தங்கிவிடுகிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இப்போது மறதி என்பது ஏன் ஏற்படுகிறது என்பதை நாம் பார்க்க வேண்டும். மனப்பாடம், மறதி இந்த இரண்டையும் புரிந்து கொண்டால் நினைவாற்றலை நாம் மேம்படுத்திக் கொள்வதோடு மனப்பாடம் என்பதில் உள்ள அந்த அச்சத்தை நாம் விலக்கிக் கொள்ள முடியும். முதலாவதாக, ஒன்றை பயன்படுத்தாமல் இருந்தால் அது நாளடைவில் தேய்ந்து போய்விடும். நீங்கள் ஒன்றை படிக்கிறீர்கள், தொடர்ந்து படிக்காமல் ஓராண்டு விட்டுவிட்டால் அது தானாக மறைந்து போய்விடும். இது இயல்பானது தான். உங்கள் நண்பருடைய
கைபேசி எண்ணை தினமும் பயன்படுத்தினால் நினைவிலே வைத்திருப்பீர்கள். அவர் வேறு எண்ணை மாற்றிவிட்டால் நீங்கள் அதை மறந்து போய்விடுவீர்கள். உங்கள் நண்பருடைய முகவரியை நினைவில் வைத்திருப்பீர்கள். அவர் வேறு முகவரிக்கு போய்விட்டால் நாளடைவில் மறைந்து போய்விடுவீர்கள். இது மறதிக்கு ஒரு காரணம். அடுத்ததாக, நீங்கள் புதியவற்றை கற்கிற போது பழையவை மறந்து போவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. சில பேருக்கு புதியவை ஏறாது, சில பேருக்கு பழையவை மறந்து போய்விடும். இதுவும் ஏற்படுகிறது. சிலருக்குள்ள பிரச்சனையே அவர்கள் எதை படித்தாலும் தக்க வைத்து கொள்ள மாட்டார்கள். அப்படி ஒரு பிரச்சனை இருக்கிறது. அவர்களுக்கும் மறதி அதிகம். சில பேர் எதையும் சரியாக உள்வாங்கிக் கொள்ள மாட்டார்கள். பெயரை கேட்கிற போதே சரியாக கேட்க மாட்டார்கள். உதாரணமாக, எனக்கு தெரிந்த ஒரு அதிகாரி இருந்தார், மிகவும் கெட்டிக்காரர். அவரிடம் ஒருவர் உதவியாளராக பணியாற்றினார். அவர் பேர் வெங்கட சுப்பிரமணியம். அவரை ஒருமுறை வெங்கடராமன் என்பார், வெங்கட கிருஷ்ணன் என்பார், வெங்கடேசன் என்பார், வெங்கடேஸ்வரன் என்பார். ஒரு முறை கூட அவருடைய பெயரை அவர் சரியாக உச்சரித்ததில்லை. ஏனென்றால் முதல் முறை கேட்கிற போதே உள்வாங்கிக் கொள்வதில்லை. அது என்கோடிங் ப்ராப்ளம். ஐந்தாவதாக, சிலவற்றை மறக்க விரும்புகிறோம். சில கெட்ட கனவுகளாக நாம் மறக்க விரும்புகிறோம். எழுத்தாளர் திரு இமயம் அவர்கள் சொன்னார், சிலவற்றை மறக்க எல்லாருடைய வீட்டிலும் திருமணம் நடக்கிற போது ஒரு CD தயாரிக்கிறார்கள். அதற்கு பிறகு அதை எத்தனை பேர் திரும்ப பார்க்கிறார்கள் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். ஏனென்றால் பல நேரங்களில் நாம் சிலவற்றை மறக்க விரும்புகிறோம். அப்படி மறக்க விரும்புகிறவர்கள் இருக்கிறார்கள். ஒரு கெட்ட கனவை, நான் நல்ல கனவை சொல்லவில்லை, குழப்பிக்கொள்ளாதீர்கள், நல்லது இதயத்திலேயே இருந்துவிடும். ஆனால் சிலவற்றை நாம் மறக்க விரும்புகிறோம். சில துரோகங்களை, சில நன்றி கெட்டத்தனங்களை மறக்க விரும்புகிறோம். அதனால் அவற்றை நாம் மறந்து போகிறோம். இது மோட்டிவேட்டட் ஃபர்கெட்டிங் என்பது. அதற்கு பிறகு மூளையிலே ஏற்படுகிற சில சேதாரம், மூளையிலே ஏற்படுகிற விபத்து. மூளை விஞ்ஞானத்திலே ஹென்றி மொலைசன் என்கிற ஒருவர் இருந்தார். அவரை HM என்று விஞ்ஞானிகள் கூறுவார்கள். அவருக்கு மூளையிலே ஒரு கோளாறு ஏற்பட்டது. அவருக்கு ஒரு அறுவை சிகிச்சை செய்தார்கள். நம்முடைய நீண்டகால நினைவாற்றலை வைத்திருக்கக்கூடிய ஹிப்போகாம்பஸ் என்பதை அவர்கள் வெளியே எடுத்து விட்டார்கள். இப்போது அவருக்கு நினைவாற்றல் குறைந்து விட்டது. நினைவாற்றல் என்றால் மறதி ஏற்பட்டு விட்டது. அதனால் அவர் காலையில் சாப்பிட்டதையே மறந்து போய் மறுபடியும் சாப்பிடுவார். அதனால் மிகவும் குண்டாக ஆகிவிட்டார். ஆனால் அவரால் சைக்கிள் ஓட்ட முடியும், நீச்சல் அடிக்க முடியும். ஏனென்றால் ப்ரொசீஜரல் மெமரி என்று எதை அவர் கையாண்டாரோ அது எப்போதும் அவருடைய நினைவிலே இருந்தது. அதன் காரணமாக அவர் அதை மறக்கவே இல்லை. ஆனால் விஞ்ஞானிகள் ஒன்றை கண்டுபிடித்தார்கள். அவருக்கு மறதி ஏற்பட்டிருந்தாலும் அவருடைய நுண்ணறிவு அதிகரித்திருந்தது. எனவே நுண்ணறிவுக்கு தடையாக இருப்பது சில நேரங்களில் நம்முடைய நினைவாற்றல் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்தது, ஒருவரை ஓரிடத்தில் வைத்து பார்த்தால்தான் அடையாளம் காண முடியும். உதாரணமாக, கலெக்டர்களை அந்த டஃபேதார் இல்லாவிட்டால் மக்களால் அடையாளம் காண முடியாது. அவர்கள் அந்த குறிப்பிட்ட வாகனத்தில் அந்த டஃபேதாருடன் கிராமத்துக்கு போனால்தான் இவர் கலெக்டர். இல்லாவிட்டால் பல நேரங்களில் நான் இறங்கி நடப்பேன் வீதியிலே, என்னை யாரும் அடையாளம் காண மாட்டார்கள். ஏனென்றால் நம்மை பொறுத்தவரை குறிப்பிட்ட இடத்தில் குறிப்பிட்ட தோற்றத்தில் தான் அவர்கள் அடையாளம் காண முடியுமே தவிர வேறொரு தோற்றத்தில் அவர்கள் காண முடியாது. இதுவும் ஒரு விதமான மறதி. இப்படி பல விதங்களில் மறதி ஏற்படுகிறது. மறதியிலே பல விதங்கள் கூட உண்டு. ஒருவர் வாரம் ஒரு தொடரை எழுதி கொண்டிருந்தார். அந்த வாரம் அவர் தொடரை அனுப்பவில்லை. எனவே பத்திரிகை அலுவலகத்திலிருந்து அவரை தொடர்பு கொண்டு, நீங்கள் இந்த வாரத்திற்கான தொடரை இன்னும் அனுப்பவில்லையே என்றார்கள். அவர் மறந்து போய்விட்டேன், அனுப்புகிறேன் என்றார். அவர் எழுதி கொண்டிருந்த தொடர் நினைவாற்றலை எப்படி மேம்படுத்துவது என்பதுதான் அந்த தலைப்பு. ஒருவர் மருத்துவரிடம் சென்றார். அண்மை காலமாக எனக்கு ஒரு நோய் இருக்கிறது, எல்லாவற்றையும் மறந்து விடுகிறேன் என்று சொன்னார். எவ்வளவு காலமாக இந்த நோய் இருக்கிறது என்று மருத்துவர் கேட்டார். எந்த நோய் என்றார் இவர். அதற்குள் இதை மறந்து விட்டார். இப்படி மறதி அதிகமாக இருக்கிறது என்று கணவரை ஒரு பெண் மருத்துவரிடம் அழைத்து சென்றார். அவர் ஒரு மருந்து கொடுத்தார். அடுத்த முறை கணவரை அழைத்து வந்தார். இன்னுமா மறதி இருக்கிறது? இப்போது மறதி பிரச்சனை இல்லை,
ஞாபகம்தான் பிரச்சனை. என்ன பிரச்சனை? பூர்வ ஜென்ம ஞாபகம் எல்லாம் இப்போது வந்துவிட்டது என்று குறிப்பிட்டார். குமுதத்திலே ஒரு கதை ஒன்று வந்தது, சின்ன கதை. மகன் வெளிநாட்டிலே இருக்கிறான், மருத்துவனாக இருக்கிறான், விஞ்ஞானியாக இருக்கிறான். அவன் அப்பா அம்மாவை பார்ப்பதற்காக வருகிறான். வயதான அப்பா அம்மா. அவளிடம் சில மாத்திரைகளை கொடுக்கிறான். கொடுத்து இதை சாப்பிட்டால் நீங்கள் இளமை அடைந்து விடுவீர்கள், சாப்பிடுங்கள் என்று சொல்லி கொடுத்துவிட்டு போய்விடுகிறான். அடுத்த முறை வருகிற போது ஒரு இளம் பெண் ஒரு குழந்தைக்கு புட்டிப்பால் கொடுத்து கொண்டிருக்கிறார். வந்து கேட்கிறார், யார் நீங்கள் என்று. நான் தானடா உன் அம்மா. நீங்களா? மாத்திரையை சாப்பிட்டு இளமை ஆகிவிட்டேன். இது யார் இந்த குழந்தை அப்படின்னு. இது உங்கள் அப்பா, அதிகமாக மாத்திரை சாப்பிட்டு இப்படி ஆகிவிட்டார் என்று அந்த கதை. அதே போல் சிலருக்கு பூர்வ ஜென்ம கதைகள் எல்லாம் வருவது உண்டு. நானும் என் நண்பனும் வேளாண் பல்கலைக்கழகத்திலே படித்து கொண்டிருந்தோம். ஒரு மாதம் விடுமுறை விட்டு விட்டார்கள். நாங்கள் இருவரும் சொந்த ஊர் சேலத்திற்கு சென்று விட்டு திரும்பினோம். பிறகு நாங்கள் இருவரும் கேன்டீனில் தேநீர் சாப்பிட்டு கொண்டிருந்தோம். எங்களுக்கு மைக்ரோபயாலஜி பாடத்தை நடத்தி கொண்டிருந்த பேராசிரியர் எதிரே அமர்ந்து, கொஞ்சம் தொலைவிலே அமர்ந்து தேநீர் சாப்பிட்டு கொண்டிருந்தார். என் நண்பன் அவரை பார்த்து, இவரை எங்கோ பார்த்த மாதிரி இருக்கிறதல்ல என்றார். இது அவருக்கும் காதிலே விழுந்து விட்டது. அடுத்த நாள் வகுப்பில் அவர், என்னை சில பேர் ஒரு மாதத்திற்குள்ளேயே மறந்து விட்டார்கள் என்று கூற ஆரம்பித்து விட்டார். எனவே இதைப் போல சில நேரங்களில் நாம் மறக்க வேண்டியவற்றை மறந்தால்தான் நினைவில் வைத்திருக்க வேண்டியவற்றை நினைவில் வைத்துக் கொள்ள முடியும். நினைவில் வைத்துக் கொள்வதற்கு சிலவற்றை தூக்கம் அவசியம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். எனவே குறிப்பிட்ட நேரம் தூங்குவது எல்லோருக்கும் நல்லது. தொடர்ந்து விழித்து கொண்டே இருப்பதால் நினைவாற்றல் குறையும். இன்னும் சொல்ல போனால் அடிக்கடி வெளிநாடுகளுக்கு செல்பவர்களுக்கு ஜெட்லாகின் காரணமாக நினைவாற்றல் குறையும் என்பதை கண்டுபிடித்திருக்கிறார்கள். சைக்கிள் ஓட்டுவது, நீச்சல் அடிப்பது போன்றவற்றையெல்லாம் நினைவில் வைத்துக் கொள்வதற்கு தூக்கத்தின் போது நமக்கு வருகிற கனவுகள் தான் முக்கியம். எனவே கனவுகள் காண்பதும் நல்லது. பல பேர் எனக்கு கனவே வருவதில்லை என்பார்கள். உண்மை என்னவென்றால் காண்கிற கனவை கூட அவர்கள் மறந்து விடுகிறார்கள் என்பதுதான் உண்மை. ஒருவர் மருத்துவரிடம் சென்று எனக்கு கனவு வருகிறது என்று சொன்னார். கனவு வருவது நல்லது தான் என்றார் மருத்துவர். இது தொடர்கணமாக வருகிறது. உதாரணமாக, நான் சந்தைக்கு சென்றால் அடுத்த நாள் மறுபடியும் சந்தையிலிருந்து அந்த கனவு தொடங்குகிறது என்றார். அதுவும் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அது பரவாயில்லை சார், ஆனால் வருகிற போது அந்த கனவு முன் சுருக்கத்தோடு வருகிறது என்று குறிப்பிட்டார். இப்படி முன் சுருக்கத்தோடு கனவு காண்பவர்கள் கூட நம்மிடம் நிறைய பேர் இருக்கிறார்கள். இந்த மறதியிலே அம்னீஷியா என்கிற ஒரு குறைபாடு உண்டு. இந்த அம்னீஷியா என்பது பல விதங்களில் வரும். உதாரணமாக ஆன்டிகிரேட் அம்னீஷியா என்பது இதுவரை நடந்ததெல்லாம் மறந்து போய்விடும். புதிதாக இருப்பது நினைவிலே இருக்கும். ரெட்ரோகிரேட் அம்னீஷியா என்பது பழையவை மறந்து போகும். இப்படி மாறி மாறி அம்னீஷியா வருவது உண்டு. சில நேரங்களில் பார்த்தால் சிலருக்கு சின்ன வயதிலே நடந்தவை எல்லாம் மறந்து போய்விடும். சைல்டுஹுட் அம்னீஷியா என்று பெயர். சில பேருக்கு ஆதாரங்கள் எல்லாம் மறைந்து போய்விடும். யார் சொன்னார்கள் என்று சொல்ல மாட்டார். உங்களிடம் சொல்வார், உங்களை பார்க்க ஒருவர் வந்தார், யார் வந்தார் என்பதை சொல்ல மாட்டார்கள். உங்களை பற்றி ஒருவர் இப்படி கூறினார், எதில் என்று மறந்து போய்விடும். இது ஆதாரங்களை மறப்பது. இன்னும் சில நேரங்களில் குறிப்பிட்டவற்றை மட்டும் மறந்துவிடும். உதாரணமாக, நீங்கள் செய்த நல்லவையெல்லாம் அவர்கள் மறந்து விடுவார்கள். அவர்கள் செய்த நல்லவற்றை மட்டுமே நினைவில் வைத்திருப்பார்கள். இது ஒரு வகையான செலக்டிவ் அம்னீஷியா. குறிப்பிட்டவற்றை மட்டும் மறந்து விடுதல் ஒரு விதையான வன்மை. இன்னொன்று, இது மிகவும் முக்கியமான ஒன்று, தற்காலிகமான அம்னீஷியா. ஒரு குறிப்பிட்ட காலம் வரை மறதி இருக்கும், அதற்கு பிறகு சரியாகி விடுவார்கள். இதுவும் மூளையின் பிரச்சனையினால் ஏற்படக்கூடிய ஒன்று. அதிர்ச்சியின் காரணமாக, பேரதிர்ச்சியின் காரணமாக ஏற்படுகிற அம்னீஷியா. சுனாமி போன்றவை ஏற்பட்ட போது அதில் பாதிக்கப்பட்ட பல நபர்கள் இப்படிப்பட்ட அம்னீஷியாவால் பாதிக்கப்பட்டார்கள். பேரதிர்ச்சியினால் ஏற்படக்கூடியது. கார்செகஃப் அம்னீஷியா என்கிற ஒன்று. குடிபோதை போன்றவை இருக்கிறவர்களுக்கு இப்படிப்பட்ட மறதி ஏற்படும். அதனால்தான் நாம் சொல்வோம், குடிகாரன் பேச்சு விடிஞ்சாலே போச்சு. முதல் நாள் அவர்கள் எந்த சத்தியம் செய்து கொண்டிருந்தாலும் அவர்கள் மறந்து விடுவார்கள். இவையெல்லாம் மறதியினுடைய காரணங்கள். நான் ஏன் மனப்பாடம் செய்வது தவறு, அதனால் பயனில்லை,
நினைவாற்றலை மட்டும் நாம் மேம்படுத்தி கொள்ள வேண்டும் என்று கூறுகிறேன் என்பதற்கு சில காரணங்களை தெளிவுபடுத்த விரும்புகிறேன். ஒன்று, புரியாமலேயே மனப்பாடம் செய்வது. அப்படிப்பட்ட மனப்பாடத்தால் என்ன பயன்? நியூட்டனின் 3வது விதியை கடகடவென்று சொல்வார்கள், ஆனால் அது எதற்கு பயன்படுகிறது என்பது தெரியாது. இப்படி படித்தால் அவர்கள் மதிப்பெண்கள் பெறலாமே தவிர வாழ்க்கையில் அதை பயன்படுத்த முடியுமா என்பதை பார்க்க வேண்டும். 2வது, தீவிரமான சிந்தனை இல்லாமல் படிப்பது இருக்கிறது. உதாரணமாக, 2ஆம் உலகப் போர் எப்போது தொடங்கியது என்று கேட்டால் 1939 என்று சொல்வார்கள். ஆனால் அந்த 1939இல் ஏன் தொடங்கியது என்பது தெரியாது. அதன் தாக்கம் என்ன என்பது தெரியாது. அதன் விளைவுகள் என்ன என்பது தெரியாது. இதனால் உலகத்திலே நிகழ்ந்த மாற்றங்கள் என்ன, அரசியல் ரீதியாக, பொருளாதார ரீதியாக என்பது அவர்களுக்கு தெரியாது. ஒரு கதை ஒன்று உண்டு. ஒரு மன்னர் ஒரு போட்டி வைத்தார். ஒரு கதவு, அந்த கதவை திறக்க வேண்டும். இதுதான் போட்டி. முதலாவது இயற்பியல் படித்து மிகப்பெரிய மேதாவியான ஒருவர் வந்தார். கதவை பார்த்தார். அதன் நீளம் அகலம் எல்லாம் அளந்து அதை எப்படி திறக்கலாம் என்று அவர் கணக்கு போட்டு கொண்டிருந்தார். அடுத்தது ஒருவர் வந்தார். அவர் வேதியியல் படித்தவர். அந்த கதவை எப்படி கரைத்து உள்ளே போகலாம் என்ற கணக்கு போட்டு கொண்டிருந்தார். 3ஆவதாக ஒருவர் வந்தார், அதிகம் படிக்காதவர். கதவை தள்ளினார், திறந்து விட்டது. அது ஏற்கனவே திறந்தே தான் இருந்திருக்கிறது. இப்படி திறந்த கதவுகளை நாம் தட்டி கொண்டிருக்கிறோம் மனப்பாடம் செய்த காரணத்தால் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். 3ஆவதாக, குறைவான அளவுதான் வாழ்க்கையில் பயன்படுத்துதல். ஒரு உதாரணம் சொல்கிறேன். வெண்பாவிற்கு என்ன இலக்கணம் என்பது எல்லாருக்கும் தெரியும். நிறை நேர் என்றால் என்ன, புளிமா, நேர் நேர் தேமா எல்லாம் தெரியும். ஆனால் வெண்பா எழுதுவதற்கு தெரியாது. ஏன் எழுத தெரியாது என்றால் அங்கே அவர்கள் மனப்பாடம் செய்வதோடு நிறுத்தி விடுகிறார்களே தவிர அதற்கு அப்பால் போவதற்கான வாய்ப்புகளை அவர்கள் பரிசோதனை செய்து கொள்வதில்லை. நாம் எல்லோருமே பித்தாகரஸை பற்றி படிக்கிறோம், பித்தாகரஸ் தேற்றத்தை படிக்கிறோம். ஆனால் அதன் பயன்பாடு என்ன என்பதை களத்திற்கு சென்று பார்த்தபோது தான் தெரியும். நான் அதனுடைய களத்துக்கு சென்று பார்க்கிற அனுபவத்தை பொருளாதாரம் புள்ளியியல் துறையில் இருக்கிற போது தான் பெற்றேன். பயிர்களை எல்லாம் அறுவடை செய்து எவ்வளவு விளைச்சல் இருக்கிறது என்று சோதனை செய்வார்கள். அப்போது 5 மீட்டர் உள்ள ஒரு சதுரத்தில் அதை அறுவடை செய்ய வேண்டும். அப்போது அவர்கள் உபயோகப்படுத்துவது பித்தாகரசனுடைய தேற்றத்தை தான். இந்த பித்தாகரசனுடைய தேற்றத்தை களத்தில் சென்று ஒரு மாணவன் பார்த்தால் வாழ்நாள் முழுவதும் அதை நினைவிலே வைப்பான் என்பதுதான் குறைந்த அளவிற்கு பயன்பாட்டுக்கான அடையாளம். 4ஆவதாக, குறைந்த கால மனப்பாடமாக வைத்திருப்பது. தேர்வுக்கு மட்டுமே படிப்பது, தேர்வு அறையிலே எழுதிவிட்டு வெளியே வந்ததும் அதை மறந்து விடுவது, அதோடு அந்த கல்வி நின்று விடுவது மனப்பாடம் செய்வதனால் ஏற்படுகிற ஒரு தொல்லை. அடுத்தது, அந்த படைப்பாக்க திறன் அழிந்து விடுகிறது. உதாரணமாக, ஒரு கவிதையை பற்றி புரிந்து கொள்ளாமல் அதை பற்றி நாம் படித்து கொண்டிருப்பது. அதிலே முழு மதிப்பெண் கிடைக்கும், ஆனால் அந்த கவிதையின் தன்மை வெளிப்படாது. ஒரு வகுப்பிலே மாணவர்களை ஒரு கட்டுரை எழுத சொன்னாங்க. உன்னுடைய மரணத்திற்கு இரங்கல் எழுது, இரங்கல் செய்தி. மாணவர்கள் பக்கம் பக்கமாக எழுதினார்கள். ஒரு மாணவன் மட்டும் வெற்றுத்தாளை கொண்டு போய் கொடுத்தான். ஆசிரியர் கேட்டார், ஏன் வெற்றுத்தாளை கொடுக்கிறார்? என் மரணத்தின் போது நான் இருக்கவே மாட்டேனே, பிறகு எப்படி இரங்கல் செய்தி எழுதுவது என்று. அவனுக்குத்தான் முதல் பரிசு கிடைத்தது. ஏனென்றால் படைப்பாக்க திறனோடு இருப்பது மிகவும் முக்கியம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். திறன்கள் இல்லாமல் மனப்பாடம் செய்வது. ஒருவர் ஒரு ரெஃப்ரிஜரேட்டருடைய அனைத்து பாகங்களையும் சொல்வார், ஆனால் இதை எந்த பழுது என்று பாருங்கள் என்று காண்பித்தால் அவருக்கு தெரியாது. பாகங்களை படித்து பெயர்களை குறித்து அவற்றை எழுதி மதிப்பெண் பெறுவது வேறு, உண்மையிலேயே அந்த குளிர்சாதன பெட்டி எப்படி பயன்படுகிறது என்பதை தெரிந்து கொள்வது வேறு. அடுத்தது முக்கியமானது, நம்முடைய படைப்பு திறனை இது முற்றிலுமாக புறக்கணித்து விடுகிறது. மாணவர்கள் கேள்வி கேட்கிற ஒரு கல்வி முறை, ஏன் எதற்காக என்று கேட்கிற கல்வி முறையில்தான் மனப்பாடம் தாண்டி புரிதல் நிகழ முடியும். 1944ஆம் ஆண்டு இசிடார் ராபி என்பவர் நோபல் பரிசு பெற்றார்.
அவர் அந்த நோபல் பரிசை பெற்றுக்கொண்டு வந்தபோது அவரிடம் உரை நிகழ்த்தும் போது மக்கள் கேட்டார்கள், நீங்கள் எவ்வாறு நோபல் பரிசு பெற்றீர்கள்? என் தாய் தான் இதற்கு காரணம். எப்படி? வகுப்பு முடிந்து நாங்கள் வெளியே வருகிற போது மற்ற தாய்மார்கள் எல்லாம் இன்று வகுப்பில் என்ன பதில் சொன்னாய் என்று கேட்பார்கள். ஆனால் என் தாய் மட்டும் என்ன கேள்வி கேட்டாய் என்று கேட்பார். அதனால்தான் எனக்கு நோபல் பரிசு பெற்றது என்று சொன்னார். அடுத்தது முக்கியமானது, மேம்போக்கான ஒரு பேசிவ் லேர்னிங். அதிலே அவர்களே ஒரு மையமாக இல்லாமல் ஒரு சாட்சியாக இருந்து கற்றல். ஒரு உதாரணத்தை நான் உங்களுக்கு குறிப்பிட விரும்புகிறேன். கிரிகரி பேட்சன் என்பவர் ஜீரோ லேர்னிங் என்று சொன்னார். இந்த மனப்பாடம் செய்கிற கல்வியை ஜீரோ லேர்னிங் என்று சொன்னார். பூஜ்ஜியம் கற்றல் என்றால் அதை வெறுமனே மனப்பாடம் செய்வது, அது ஒருபோதும் வாழ்க்கையோடு தொடர்பு படுத்தாது. இதுதான் பூஜ்ஜியம் கற்றல். இந்த பூஜ்ஜியம் கற்றல் தான் மனப்பாடத்தினால் நிகழக்கூடியது. 9வதாக, வாழ்நாள் முழுவதும் கற்பது மனப்பாடத்தினால் நிகழாது. பல பேர் பட்டம் பெறுகிறார்கள், அதற்கு பிறகு அவர்கள் படிப்பதையே நிறுத்தி விடுகிறார்கள். பணி பெறுகிறார்கள், அதோடு படிப்பதை நிறுத்தி விடுகிறார்கள். பதவி பெறுகிறார்கள், அதற்கு பிறகு கோப்புகளுக்கு மட்டும்தான் தோப்புக்கரணம் போடுகிறார்கள். மற்ற எதையும் அவர்கள் வாசிப்பது இல்லை. பலருக்கும் பணி கிடைத்த பிறகு, பதவி கிடைத்த பிறகு பிடித்த புக்காக இருப்பது செக் புக்கும் பாஸ்புக்கும் தான் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்தது, ஒரு குறிப்பிட்ட சூழலில் அந்த கல்வியை அவர்களால் செயல்படுத்த முடியாமல் போய்விடுகிறது. உதாரணமாக, நாம் படித்ததை எந்த சூழலுக்கு பயன்படுத்த வேண்டும்? மேலாண்மையை படித்திருக்கலாம், ஆனால் அந்த மேலாண்மையில் ஊக்கப்படுத்துவதை எந்த சூழலில் பயன்படுத்த வேண்டும்? தண்டனையை எந்த சூழலில் பயன்படுத்த வேண்டும்? பரிசளிப்பதை எந்த சூழலில் பயன்படுத்த வேண்டும் என்பதை நாம் புரிந்து கொண்டு செயல்படுத்துகிற திறன் வெறுமனே மனப்பாடம் செய்வதால் கிடைக்காது. புரிந்து கொண்டு களத்தின் நிலையை அறிந்து கொண்டு வாழ்க்கையோடு தொடர்பு படுத்தினால்தான் புரிந்து கொள்ள முடியும். சில சம்பவங்களை உங்களுக்கு கூற விரும்புகிறேன். ஒரு பெண்மணி, பணக்கார பெண்மணி, கடைக்கு சென்று உணவு தயாரிப்பதற்காக பொருட்களை வாங்கி கொண்டு வந்தார். அதிலே ஒரு டின் ஒன்று இருந்தது. அதிலே இருக்கிற பொருளை எடுத்து அவர் வாணலியிலே போட்டால் உணவு தயாராகிவிடும். அதை எப்படி திறப்பது என்பது தெரியவில்லை. அவர் அதற்காக ஒரு குறிப்பு கொடுத்து கொண்டிருந்தார்கள். அந்த குறிப்பை அவர் படித்து கொண்டிருந்தார். அப்போது அந்த பணியாளர் அதை கெந்தி திறந்து விட்டார். உடனே அவர் கேட்டார், எப்படி நீ அதற்குள் திறந்தாய்? நான் படித்து கொண்டிருக்கிறேன், அதற்குள் நீ திறந்து விட்டாயே என்று. அதற்கு அவர் சொன்னார், நாங்கள் படிக்கவில்லை, மூளையை தானே பயன்படுத்த வேண்டும், அதனால் நான் மூளையை பயன்படுத்தினேன் என்று குறிப்பிட்டார். பல நேரங்களில் இரவல் வாங்கிய அறிவாக மனப்பாடம் செய்பவர்கள் இருந்து விடுகிறார்கள் என்பதை நாம் பார்க்க வேண்டும். தமிழிலே ஒரு கதை உண்டு. ஓர் அமைச்சர், பணியாளர் இருவரும் ஒரு பயணத்திலே சென்று கொண்டிருந்தார்கள். அப்போது மன்னரிடம் தனியாக பணியாளர் சொன்னார், நானும் உங்களோடு வருகிறேன், அவரும் உங்களோடு வருகிறார், நான் தான் உங்களுக்கு எல்லா வேலைகளும் செய்கிறேன், அவர் வெறுமனே இருக்கிறார், அவருக்கு போய் ஏன் இவ்வளவு சம்பளம் கொடுக்கிறீர்கள், இவ்வளவு மரியாதை கொடுக்கிறீர்கள்? அப்படியா, சரி, இந்த ஒரு நாள் நீ அமைச்சராக இரு, அவர் பணியாளராக இருக்கட்டும். அப்போது தூரத்திலே ஒரு வண்டி வந்து கொண்டிருந்தது. அதை பற்றி விசாரித்து விட்டு வா என்று பணியாளரை தனியாக அனுப்பி அமைச்சரை பிரித்து விட்டார். பணியாளர் ஓடி சென்று வந்து, அந்த வண்டி இந்த ஊருக்கு போகிறது என்றார். சரி, அதை யார் ஓட்டுகிறார்? போய் பேரை விசாரித்து விட்டார். என்ன அதிலே எடுத்து செல்லப்படுகிறது? போய் விசாரித்து வந்தார். இப்படி 10 முறை ஓடி அவர் விவரங்களை கொண்டு வந்தார். பிறகு அமைச்சரை அழைத்து, அந்த வண்டியில் என்ன இருக்கிறது பார் என்று கட்டளையிட்டார். அமைச்சர் சென்றார், திரும்பி வந்தார். அந்த வண்டி இந்த ஊருக்கு போகிறது, அது 2 காளைகள், அந்த காளைகள் காங்கேயம் காளைகள், அந்த ஓட்டுபவர் இவர், உட்கார்ந்திருப்பவர் இவர், அவர்கள் இந்த வியாபாரம் செய்கிறார்கள், அவர் இந்த ஊரை சார்ந்தவர்கள், அவர்கள் இதைத்தான் எப்போதும் வியாபாரம் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்று அத்தனை விவரங்களையும் அளித்தார். இதுதான் மனப்பாடம் செய்வதற்கும் புரிந்து கொள்வதற்கும் இருக்கிற ஒரு வித்தியாசம். ஒரு வகுப்பறையிலே ஒரு மாணவர் தாமதமாக வந்தார். கரும்பலகையில் ஏதோ எழுதி போட்டிருந்தார்கள். அவர் பார்த்தார், கரும்பலகையில் 2 கணக்குகள் போடப்பட்டிருந்தன. அவர் அவற்றை எழுதி கொண்டார். வீட்டு பாடம் என்று எழுதி கொண்டு போய் 2 நாட்கள் இடைவிடாமல் தூங்காமல் அந்த கணக்குகளை அவர் போட்டு பார்த்தார். பிறகு அவர் விடை கண்டுபிடித்து அந்த கணக்கை சமர்ப்பித்து விட்டார்.
4 நாட்கள் கழித்து நள்ளிரவில் யாரோ கதவை தட்டுகிறார். யார் என்று பார்த்தால் பேராசிரியர் வந்து விட்டார். வந்து அவரை கட்டி தழுவி கொண்டார். எதற்காக கட்டி தழுவினீர்கள் என்றார். ஒன்றுமில்லை, இதுவரை யாருமே விடை கண்டுபிடிக்க முடியாத 2 கணக்குகள் என்று நான் எழுதி போட்டிருந்தேன். நீ தாமதமாக வந்ததால் அதை வீட்டுப்பாடம் என்று நினைத்தாய், அதற்கு நீ விடை கண்டு விட்டாய், அதனால் உன்னை பாராட்டுகிறேன் என்றார். அவர்தான் ஜார்ஜ் டான்சிக் என்பவர். எனவே நம்முடைய மனப்பாடம் செய்கிற திறனை நாம் சற்று அழுத்தி கொண்டால் நம்மிடம் இயல்பாக இருக்கிற திறமை மேலோம்பி வரும். நம்மால் யோசிக்க முடியும். பல திசைகளிலிருந்து அதற்கான விடைகளை நாம் கண்டுபிடிக்க முடியும் என்பதை உணர வேண்டும். ஃப்ரெட்ரிக் ஃபோர்சித் ஒரு கதை எழுதியிருப்பார். ஒரு பணக்காரன், அவருடைய மனைவி யாரோடோ நடமாடுவது போல அவனுக்கு ஒரு தகவல். ஆகவே ஒருவனை நியமிக்கிறான், ஒரு கொலைகாரனை நியமித்து மனைவி என்று சொல்லாமல் தன் மனைவியின் புகைப்படத்தை காண்பித்து, இவர் எனக்கு தெரிந்தவர், இவரோடு யாராவது சுற்றி கொண்டு இருக்கிறார்களா என்று பார், அப்படி சுற்றி கொண்டிருந்தால் தீர்த்து விடு என்று பணம் கொடுக்கிறார். அவர் 2 நாள் கழித்து திரும்பி வந்தவர் சொல்லுகிறார், அவரை நான் தீர்த்து கட்டிவிட்டேன். அப்படியா? ஆனால் ஒரு பிரச்சனை. என்ன? தீர்த்து கட்டும்போது அவருடன் இருந்த பெண் பார்த்தார், அவரையும் தீர்த்து கட்டிவிட்டேன் என்று சொல்லுகிறார். இதுதான் இந்த மனப்பாடம் செய்வதால் ஏற்படக்கூடியது. அதனால்தான் எட்வர்ட் டி பேனோ சொன்னார், வழக்கமான முறையில் சிந்திக்காமல் வித்தியாசமான முறையில் சிந்திக்கின்ற லேட்ரல் திங்கிங், பேரலல் திங்கிங் போன்றவற்றை நாம் மாணவர்களுக்கு கற்றுத்தர வேண்டும். ஜென் கதை ஒன்று உண்டு. 2 மடாலயங்கள், எதிரெதிர் மடாலயங்கள். அந்த மடாலயங்களில் இருக்கிறவர்கள் ஒருவரோடு ஒருவர் பேசிக்கொள்ள மாட்டார்கள். இந்த மடாலயத்திலிருந்து ஒரு சிறுவனும் அந்த மடாலயத்திலிருந்து ஒரு சிறுவனும் சந்தைக்கு செல்கிறார்கள். முதலிலேயே அந்த மடாலயத்திலிருந்து யாரை சந்தித்தாலும் பேசக்கூடாது என்கின்ற நிபந்தனை வேறு உண்டு. இந்த சிறுவன் போகிறான், அந்த சிறுவனை பார்க்கிறான். என்ன இருந்தாலும் சிறுவர்கள் தானே, அவர்களுக்கு இந்த நிபந்தனைகள் ஈடுபட முடியுமா? எங்கே செல்கிறாய் என்று கேட்டான். அதற்கு அவன் சொன்னான், காற்று எங்கே அழைத்து செல்கிறதோ அங்கே செல்கிறேன் என்றான். திரும்பி வந்து இந்த விடையை தன் மடாலய தலைவரிடம் சென்றதும் அவர் மிகவும் கோபித்து கொண்டார். ஏன் பேசினாய்? நாளை கேள், காற்று வீசாமல் இருந்தால் எங்கே போவாய் என்று. அடுத்த நாள் போகிறார்கள். அந்த சிறுவனை சந்திக்கிறான். உடனே எங்கே போகிறாய் என்று கேட்கிறான். இந்த முறை அவன் சொல்கிறான், கால்கள் எங்கே அழைத்து செல்கிறனவோ அங்கே செல்கிறேன் என்று. எனவே இவனால் பதில் சொல்ல முடியவில்லை. திரும்பி வந்து விடுகிறான். 3வது நாள், கால் இல்லாவிட்டால் எங்கே போவாய் என்று கேள் என்று அனுப்பி வைக்கிறார். 3வது நாள் அந்த சிறுவனை சந்திக்கிறான். எங்கே செல்கிறாய் என்று கேட்கிறான். கடைக்கு கத்திரிக்காய் வாங்க என்று அவன் நேரடியாக பதில் சொல்லி விடுகிறான். தயாரிக்கப்பட்ட விடைகளால் எந்த விதமான பலனும் இல்லை என்பதை போலத்தான் மனப்பாடம் செய்வதால் மட்டும் வருகிற கல்வியினால் பயனில்லை என்பதை நாம் ஒத்துக்கொள்ள வேண்டும். நாம் வரலாற்றை படித்து பார்த்தால் யாரெல்லாம் புரிந்து கொண்டு செயல்படுத்தினார்களோ அவர்கள்தான் சாதனைகளை புரிந்திருக்கிறார்கள். அதிகம் படிக்காதவர்கள் தான் ரைட் சகோதரர்கள். அவர்கள் விமானத்தை கண்டுபிடித்தார்கள். அதற்கு 1 வாரம் முன்பு தான் நியூயார்க் டைம்ஸில் ஒரு தலையங்கம் வந்தது, மனிதனால் பறக்கவே முடியாது, விமானம் கண்டுபிடிக்கிறேன் என்று செலவு செய்வதெல்லாம் வீண் செலவு என்று ஒரு தலையங்கம் வந்தது. ஒரே வாரத்தில் அவர்கள் விமானத்தை கண்டுபிடித்தார்கள். காரணம், சின்ன வயதிலேயே எந்த பொம்மையை அவர்கள் தந்தை கொண்டு வந்தாலும் அக்குவேறு ஆணிவேராக பிரித்து அவற்றை பூட்டுவார்கள். இதன் காரணமாக அவர்களிடம் அறிந்து கொள்கின்ற, புரிந்து கொள்கின்ற, தெளிந்து கொள்கின்ற அறிவு மேம்பட்டது. அதனால்தான் சாமுவேல் பியர்பாயிண்ட் லாங்லி என்பவர் பல கோடி ரூபாய் செலவில் கண்டுபிடிக்க முடியாத விமானம் வெறும் சைக்கிள் கடை வைத்திருந்த ரைட் சகோதரர்கள் கண்டுபிடித்தார்கள். அதிகம் படிக்காதவர் தான் ஃபாரடே. ஹம்ஃப்ரி டேவியினுடைய நூலகத்தில் பணியாற்றியவர். புத்தகங்களை புரட்டி புரட்டி புரிந்து கொண்டுதான் அவர் மிகப்பெரிய மேதையாக ஆனார். சார்ல்ஸ் டார்வின் மனப்பாடம் செய்ய முடியாததால் அவர் கல்விக்கே தகுதியற்றவர் என்று தந்தை முடிவு செய்தார். அப்படிப்பட்ட சார்ல்ஸ் டார்வின் தான் பரிணாம வளர்ச்சியை உலகுக்கு தந்தார். புத்தகம் என்பது இந்த உலகத்தையே மாற்றக்கூடிய ஆற்றல் பெற்றது. எண்ணற்ற புத்தகங்கள் மொழியையும் சிந்தனையும் வளப்படுத்தி சமூக மாற்றத்திற்கு வித்திட்டிருக்கின்றன. உதாரணமாக, ஆங்கில மொழியை பொறுத்தவரை அதிகமான சொற்றொடர்களை கொடுத்து அதன் போக்கை மாற்றிய பெருமை ஜேம்ஸ் மன்னர் தொகுத்தெடுத்த பைபிளுக்கு உண்டு. அதனால்தான் ஐசக் ஆசிமோ ஆங்கில மொழிக்கு அதிகம் பங்களித்தது
ஜேம்ஸ்னுடைய பைபிள் என்று குறிப்பிடுகிறார். பைபிளுக்கு அடுத்தபடியாக ஆங்கில மொழிக்கு அதிக பங்களித்தது ஷேக்ஸ்பியருடைய படைப்புகள். ஷேக்ஸ்பியர் உருவாக்கி கொடுத்த பல சொற்கள் ஆங்கிலத்திற்கு புதுமையாக இருந்ததோடு ஆங்கிலம் அதை தழுவிக்கொண்டு தன்னை நிலைநிறுத்தி கொண்டது. ஷேக்ஸ்பியர் இருந்த காலம் வரை ஆங்கிலம் மொழி மாற்றம் அடைந்து கொண்டே இருந்தது. அவர் வந்துதான் அதற்கு பிரேக் போட்டு நிறுத்தி மாற்றமடையாமல் பார்த்து கொண்டார். அதைப்போல தமிழ் மொழியிலே அதிக பங்களிப்பு செய்தவர் திருவள்ளுவர். 100 சொற்களுக்கு மேல் அவர் உருவாக்கி தமிழுக்கு தந்திருக்கிறார். கட்டளைக்கல், ஊருணி போன்ற பல சொற்களை திருவள்ளுவர் உருவாக்கி தந்திருக்கிறார். இந்த உலகத்திலே எந்தெந்த புத்தகங்கள் மிகப்பெரிய மாற்றங்களை ஏற்படுத்தின என்று பார்த்தால், மார்க்கஸ் அரிலஸ் எழுதிய மெடிடேஷன்ஸ் என்கிற புத்தகம் பலராலும் வாசிக்கப்பட்டு நேசிக்கப்பட்டு சிறப்பாக பேசப்படுகின்ற ஒரு புத்தகம். அதற்கு அடுத்ததாக பொது உடைமை சாசனம் என்று மார்க்ஸும் ஏங்கல்ஸும் எழுதிய அந்த புத்தகம் மிகச்சிறந்த புத்தகமாக கருதப்படுகிறது. அது உலக அளவிலே சிந்தனையில் மாற்றத்தை கொண்டு வந்த ஒரு புத்தகமாக அறியப்படுகிறது. உயிரினங்களின் தோற்றுவாய், ஆரிஜின் ஆஃப் ஸ்பீசிஸ் என்று சார்ல்ஸ் டார்வின் எழுதிய புத்தகம் விஞ்ஞான உலகத்தில் மட்டுமல்ல, சாமானிய மக்களுக்கும் பல கேள்விகளை எழுப்பி பல விவாதங்களை ஏற்படுத்திய புத்தகம். ஒரு சிறந்த புத்தகம் என்பது வாசிக்கப்பட்டு மூடி வைக்கப்படுவது அல்ல, அதன் மீது விவாதங்கள் தொடர வேண்டும். சரியா இல்லையா என்று மக்கள் கூடி நின்று பேச வேண்டும். அப்போதுதான் அந்த புத்தகத்தின் சாரம் உள்ளே இறங்கும். அப்படிப்பட்ட மிகச்சிறந்த புத்தகங்களாக, மிகச்சிறந்த கருத்தாக்கங்களாக இருக்கப்படுபவை 3. முதலாவதாக, கலீலியோ இந்த உலகம் மையமாக இல்லை, சூரியனை சுற்றித்தான் இந்த உலகம் என்று கோப்பர்னிக்கஸ் சொன்ன கருத்தாக்கத்தை வழிமொழிந்தார். அது ஒரு முக்கியமான சிந்தனை. இரண்டாவதாக, சார்ல்ஸ் டார்வின் மனிதன் படைப்பின் மையப்புள்ளி அல்ல என்று சொன்னார். அது இரண்டாவது கருத்தாக்கம். மூன்றாவது, மனத்தை நாம் கட்டுப்படுத்த முடியாது என்று சிக்மண்ட் ஃப்ராய்டு சொன்னார். அவர்தான் கனவுகளின் தாக்கங்கள், அதை எவ்வாறு நாம் வியாக்கியானம் செய்வது என்கிற புத்தகத்தை எழுதினார், த இன்டர்பிரிட்டேஷன் ஆஃப் ட்ரீம்ஸ். அது ஒரு முக்கியமான புத்தகமாக கருதப்படுகிறது. சிலர் மட்டுமே படித்து வந்து கொண்டிருந்த போது, பணக்காரர்களுக்கு மட்டும்தான் படிப்பு சொந்தம் என்று நினைத்து கொண்டிருந்த போது, குட்டன்பர்க் என்பவர் அச்சடித்து கொடுக்கின்ற குட்டன்பர்க் பைபிள் என்கிற அந்த புத்தகம் உலக அளவில் அறிவு புரட்சி ஏற்படுத்தியது. அதற்கு பிறகுதான் யார் வேண்டுமானாலும் அச்சடிக்க முடியும், புத்தகத்தை மலிவான விலையில் கொண்டு வர முடியும், அனைவரும் படிக்க முடியும் என்கின்ற நிலைமை உருவானது. அதற்கு பின்னால் அனைவரும் படிக்க ஆரம்பித்தார்கள். உலகமெங்கும் அறிவு பரவலாக்கப்பட்டது. அறிவு பொதுவுடையாம ஆக்கப்படுகிற சமுதாயம்தான் ஓங்கி உயர்ந்து வளர முடியும் என்பதால் அது ஒரு முக்கியமான நூல். அதற்கு அடுத்ததாக, பொருளாதாரத்தில் வெல்த் ஆஃப் நேஷன்ஸ் என்கிற ஆடம் ஸ்மித் எழுதிய ஒரு புத்தகம் பொருளாதாரத்தில் மிகப்பெரிய சிந்தனை கிளறல்களை ஏற்படுத்திய ஒரு புத்தகம். சாதியை அடித்துடித்தல் என்கின்ற பாபா சாஹேப் அம்பேத்கருடைய புத்தகம் மிகவும் முக்கியமான ஒரு புத்தகம். ஏனென்றால் அதில் பல்வேறு கருத்துகள் வரலாற்று ரீதியாக ஆராயப்பட்டு முன்வைக்கப்படுகின்றன. இந்தியாவை கண்டறிதல் என்கின்ற ஜவஹர்லால் நேரு அவர்களுடைய புத்தகமும் மிக முக்கியமான புத்தகம். வரலாற்று ரீதியாக பல உண்மையான தகவல்களை முன்வைத்த புத்தகம். ஆன்மீகம் என்பது வெளியே தேடுவதில் இல்லை, உள்ளே தேடுவதில் இருக்கிறது. நீங்கள் கோயில்களில் தேடி அதை அடைய வேண்டியதில்லை, உண்மையிலேயே ஏழைகளுடைய கண்ணீரில் அதை அடைய முடியும் என்பதை வெளிப்படுத்தியவர் ரவீந்திரநாத் தாகூர் தன்னுடைய கீதாஞ்சலி என்கிற நூலிலே அதை வெளிப்படுத்தினார். இப்படி எண்ணற்ற புத்தகங்கள் உலகத்திலே தாக்கத்தை ஏற்படுத்தி மாற்றத்தை ஏற்படுத்தி மனித சமுதாயத்திலே அதிர்வுகளை ஏற்படுத்தி அவர்கள் வாழ்க்கையை மேம்படுத்தி அவர்கள் நாகரிகத்தை செம்மைப்படுத்தி அவர்கள் பண்பாட்டை கூர்மைப்படுத்தி அவர்கள் இன்றிருக்கும் நிலையை அடைய வைத்தது. ஆகவே
புத்தகங்கள் மனிதனுடைய வாழ்க்கையை, சமுதாயத்தின் போக்கை, நாட்டின் சிந்தனையை மாற்றி அமைக்க முடியும் என்பதனால்தான் ஒவ்வொரு மாவட்டத்திலும் புத்தக திருவிழாக்கள் நடத்தப்படுகின்றன. இந்த புத்தக திருவிழா சென்னையில் மட்டுமே நடந்து கொண்டிருந்த போது, காஞ்சிபுரத்தில் 1998ஆம் ஆண்டு நான் மாவட்ட ஆட்சியராக இருந்தபோது 2 நாட்கள் தமிழ்நாட்டில் முதன்முறையாக புத்தக திருவிழாவை நடத்தினேன் என்கிற தகவலை இங்கே தெரிவித்துக் கொள்கிறேன். அதற்கு பிறகு மதுரையில் திரு உதயச்சந்திரன் அவர்கள் 2007ஆம் ஆண்டு புத்தக திருவிழாவை நடத்தினார். அதற்கு பிறகு பல மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் முன்னின்று புத்தக திருவிழாக்களை நடத்த தொடங்கினார்கள். இப்போது அரசே நடத்த ஆணையிட்டு எல்லா மாவட்டங்களிலும் புத்தக திருவிழாக்கள் நடக்கின்றன. மனப்பாடம் என்பது ஒரு மாயை. அதை தாண்டி நாம் புரிந்து கொள்ளவும், அறிந்து கொள்ளவும், வாழ்க்கையோடு தொடர்பு படுத்தி கொள்ளவும் கற்று நம்முடைய மாணவர்களை மேம்படுத்துவோம் என்று கூறி விடைபெறுகிறேன். வணக்கம்.